நாகராஜா, நாகராஜே, எப்பா என்ன வெயில், அப்பப்பா. வாங்க பஞ்சு. வேதாஜி, குட் மார்னிங். நாகராஜ் எங்க இருக்கான்? மேல ரூம்ல இருக்காரு. என்ன வேதாஜி, காலையிலேயே வண்டி எடுத்துட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்துருவான்னு நானும் காலையில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் இப்ப வரைக்கும் வரல. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்காரு. என்னது, தூங்கிக்கிட்டு இருக்கானா? இந்த இருங்க வேதாஜி, வந்துடுற. பஞ்சு, அட இருங்க வேதாஜி, இங்க பாத்தியா? டேய் நாகராஜா, டேய் அடே எழுந்துடா. காரு பென்ஸ் கார் எங்கடா? பஞ்சு எழுப்பாதீங்க பஞ்சு. சும்மா இருங்க வேதாஜி. எது பஞ்சாயத்தா? டிரைவர் பஞ்சாயத்து வாங்க வாடா. யாரா டிரைவர்? டேய் பென்ஸ் என்னடா பென்ஸ் காரு? டிரைவர் பஞ்சாயத்து. கண்ணை தொறடா, கண்ணை தொற. என்னடா கனவா? பகல்லே கனவா? ஐயோ கனவு. என்ன நீ எங்க இங்க? ஏன்டா கேட்க மாட்டேன்? இல்ல ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஆட்டோ ஸ்டாண்டுக்கு என்னை வர சொல்லிவிட்டு அங்க நான் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கியா? தூங்கிட்டானா? என்னங்க? பன்னெண்டுடா, மணி 12. ஐயோ 12. ஏன் க்ளோஸ் த டோர். சாக்க குறடா, சாக்க குற. ஏண்டா காலையில சீக்கிரம் வர மாட்டேன், லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா நானும் கொஞ்சம் பொறுமையா கிளம்பி வந்திருப்பேன்ல. ஏன்டா இப்படி பண்ண? நீ ஏன் இப்படி பண்ணீங்க? நான் பாருங்க, கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சிட்டீங்க. என்ன எழுப்பி விட்டுருலாம், ஏன் தூங்க விட்டீங்க? அதுக்கு சிரிக்கிறீங்க. டீ கொண்டு வான்னு சொன்னேன், இதோ அசந்து தூங்கிட்டான். எழுப்பி விட்டுருலாம்ல, சொதப்பிட்டீங்களா? என்ன சொதப்புன? நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, சரி தூங்கிட்டோன்னு விட்டுட்டேன். இப்ப என்ன அதுக்கு? என்ன அதிகா? என்னால காலைல போய் தான் வண்டி ஓட்டி இருப்பேன். இது பாருங்க, ஒவ்வொரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. போச்சு போ. நைட்டு பூரா தூங்காம வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்படி கண்ணு முழிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என்ன உடம்பு கிட்ட அது உடம்பு இப்படி வேணா போயிட்டு போகுதுங்க. இப்ப அதுவா நம்மளுக்கு முக்கியம்? 1 லட்சம் ரூபா அதான் முக்கியம். 1 லட்சம் கிடக்குது போங்க. இப்படி டே அண்ட் நைட்டு தூங்காம உழைச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஐயோ இது பாருங்க, எனக்கு உங்க ஹெல்த் தான் முக்கியம். சொல்லுங்க, எனக்கு 1 லட்சம் ரூபா தான் முக்கியம். ஹெல்த் தான் முக்கியம். 1 லட்சம் ரூபா தாங்க முக்கியம். ஹெல்த் தான் முக்கியம். 1 லட்சம் தாங்க முக்கியம். 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் இல்லங்க 1 லட்சம் இல்ல ஹெல்த் இல்லங்க 1 லட்சம் நான் சொல்றேன். நான் சொல்றது கேளுங்க, ஹெல்த் தாங்க முக்கியம். என்னடா நடக்குதுங்க? பச்சை குழந்தைங்க பஞ்சு மிட்டாக்கி சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய் குழப்ப பார்க்கணும், கிளம்புடா முதல்ல. சரி வா போலாம். இருங்க, குளிச்சிட்டு போங்க. குளிக்கலனா உங்க ஆத்துக்கார ஒண்ணு கரஞ்சற மாட்டார். ஆனா அவர் பல்ல கூட தேய்க்கல. அத நான் ஆட்டோல வச்சு தேய்ச்சு விட, முதுகு தேய்ச்சு விட, அவன ஆட்டோலயே குளிப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் வேணுமா? படுத்து வேற தூங்குவாங்க. இதே மாதிரி முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. பாதி நாள் தண்டமா போச்சு. தூங்குறவனை எழுப்ப வேண்டியதானே? அப்படியே விட்டுருவாங்களா? மச்சி அவன் மேல சம காண்டில் இருக்கிறான். யாரு நீ? கோவமா இருக்க. அந்த கோவப்பட்ட மூஞ்சியை காட்டு. குளிக்காதரா. நீங்க 2 பேரும் தான் கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்களே, அந்த லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. பாரு, நான் சம காண்டில் இருக்கிறேன். நீ கலாயத சுமாரு 2 நாள் போச்சு, நீங்க 3ஆவது நாள். அதில் பாதி நாள் தண்டமா போச்சு. இப்போ வேஸ்ட் ஆனது நான் என்ன பண்ணி எப்படி அதை ஈக்குவல் பண்ணவே தெரில. அடடடடா, ஆரம்பிச்சிட்டியா? கவலைப்படாதடா மாப்பிள, சம்பாதிச்சிடலாம்டா. மாப்பிள லெஃப்ட்ல ஆள் இருக்கு. வரங்கட்டு ஓல்டேன். ஆமா, அப்படியே ஒவ்வொருத்தரா இறங்குங்க. குடுமா. ஏறுமா. ஏறாம நிக்கிறீங்க. எப்பா நீங்க எங்க போறீங்க? அட உங்களை தான் கேக்குறேன். ஏறுங்க சார். என்னாச்சு சார்? யார் அவரு? என் அப்பா தான் சார். இவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? அப்ப நம்ம ஆட்டோல ஏறுங்க, போலாம். ஆமா, நீங்க எங்க போகணும்? கண்ணம்மாப்பேட்டை போகணும். அட போற வழிதானப்பா, இறக்கி விட்டு போறேன், வாங்க போலாம். டேய் தோல்வாயா? எல்லாம் வேணாண்டா, விடு அவங்கள. சில்ல பார்த்தா பண்ணிடலாம். வா மாப்பிள,
உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல மாப்பிள. பாவம் வயசானவர் வெயில்ல நின்னுட்டு இருக்காரு. ஏண்டா ஒரு மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவி பண்ண கூடாதா? சொன்னா கேள்றா. பாரு மாப்பிள. சார் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க சார். ஏறுங்க சார். ஆளுக்கு 10 ரூபா தான். 2 பேருக்கு 20 ரூபா கொடுங்க. மாப்பிள 2 நிமிஷம் இரு மாப்பிள. பெரியவரை வெயில்ல எவ்வளவு நேரம் மணிக்க வச்சுக்கிருக்க? ஏப்பா இவரை ஏத்துறதுக்கு இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன பையன் பா நீங்க? பையன் சாவனவரா இருக்காரு, எப்படி ஏறுவாரு? அலையக்கா தூக்கி மலையக்கா போட வேண்டியதான். வாங்க வாங்க ஐயா அப்படியே உட்காருங்க. அப்படித்தான். நீ உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? சிம்பிள் விஷயத்தெல்லாம் அசால்ட்டா பாத்துக்க அந்த பஞ்சாயத்து. போ மாப்பிள. போலாம் 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 போலாம். ஏப்பா எப்ப பாரு மேலையே செஞ்சிட்டு இருக்க? என்னமாச்சு? ஏங்க சும்மா மேல சாயிராருங்க. ஏம்மா பெரிய மனுஷன் தானம்மா, விடுமா. உடம்பு வேற சரியில்லையா. எப்பா பச்சை சட்டை அப்பா தலைய அப்படி பொத்துனாப்புல பிடிச்சிக்க. அதான்ப்பா சரிங்க சார். பக்கத்துல இருக்கிற கஸ்டமர் மேல படுதா இல்லையா? சரிங்க சார். என்ன வாயு இத்த தம்பிக்கு பிறந்திருக்காரு, தூக்கத்துல பிறந்திருப்பாரு. யோ திரும்ப திரும்ப மேலையே சாஞ்சிட்டு இருக்க? ஏம்மா என்னதாம்மா ஆச்சு? ஏங்க சும்மா மேலையே விழுந்துட்டு இருக்காருங்க. யோ தலைய பொத்துனாப்புல பிடிச்சிக்கன்னு சொன்னல, ஏயா விட்ட? நான் பிரச்சனை அப்பவே சொன்ன பார்ட்டி சேர்ந்து சாவுகிறாங்க மாதிரி நீ. மாப்பிள நீ வண்டியை ஓரங்கிட்டு டென்ஷன் ஆகாத. வண்டியை ஓரங்கிட்டு நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏயா அந்த ஆளை இடத்த மாத்தி உட்கார வையா. அந்த லாரி கிட்ட ஓரங்கிட்டு மாப்பிள. ஏண்டா அந்த ஆளை தூக்குடான்னு சொன்னா என்னடா அந்த ஆளோட மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? முடியலங்க, ஒரு கை பிடிங்களேன். முடியல ஒரு கை பிடிக்கணுமா? ஒன்மா இங்கே தேவையில்லாத வேலை பண்ணுகிற. சத்தியமா சொல்றேன் காண்டா இது. மாப்பிள கொஞ்சம் பொறு மாப்பிள, கோவப்படாத. தூக்கி தொலைறண்டா. தூக்குடா. ஐயோ அத்தா. டேய் என்னடா இந்த ஆளு கொணகண கணக்குறான்? டேய் இருடா. என்னடா மூச்சு வரல? டேய் கல்லூரி மங்கா கேக்குறல சொல்றா. செத்து போனா மூச்சு வராதுங்க. செத்து போயிட்டானா? பணத்தோடையாடா டிராவல் பண்ணும். வெளியே போடா. மாப்பிள இரு மாப்பிள. டேய் எனக்கு அப்பவே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. ஏண்டா இது ஆட்டோ நினைச்சியா இல்ல அமரர் ஊர்தி நினைச்சியாடா? டேய் ஒழுங்கா 1000 ரூபாய் எடுறா. 20 ரூபா தானங்க சொன்னீங்க. என்ன 20 ரூபாய் பிச்சு போடுவோம்? டேய் பணத்தை ஆட்டோல ஏத்திட்டு வந்தது இல்லாம 20 ரூபாய்க்கு கேள்வி வேற கேட்கறியா? கேள்வி 1000 ரூபாய் எடுறா. நீ கூட நான் எண்ணிக்கிறேன். 10 நோட்டு இருக்கு. 1000 ரூபாய் மாப்பிள. 1000 ரூபாய் வாங்கிட்டேன்டா. டேய் கேட்கடா அந்த பணத்தை. கேட்டா கிடாண்ணா அத்தாடி எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா அப்பா. ஆமா அப்பா. மாப்பிள 1000 ரூபாய் வாங்கியிருக்க மாப்பிள. அதிசயமா வாயில வந்து ஒத்த வண்டியில எடுத்து 1000 ரூபாய் வாங்கியா? மாப்பிள சம்மாட்டி வாங்க போற நீ இப்போ. டேய் இந்தடா இந்த காசுக்கு விறகு வாங்கி இப்படி எங்கேயே எரிச்சுட்டு போ. டேய் எடு மாப்பிள. மகனே உன்னை இந்த ஏரியாவிலே பார்க்க கூடாரா? கண்ணம்மா பட்டச்சி கிண்டி. என்ன பண்ண சொல்ற? பையன் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டான். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நானும் என் ஒய்ஃபும் அங்கேயே போயிடலான் இருக்கோம். அதான் வீட்டை வந்த விலைக்கு வித்துடலான் இருக்கேன் நானு. சரிப்பா, நல்ல ஆளா பார்த்து சொல்லு. கமிஷனை கொடுத்துடலாம்ப்பா. ஆமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம்ப்பா. சரியா?
ஆமா ஆமா, கேகே நகர் ஏரியாவை பாரு, கரெக்டா இருக்கும். நல்ல வீடா இருக்கணும், சரியா? சீக்கிரம் பார்த்து சொல்லு. என்ன வீடு வைக்கணுமா? ஆமாப்பா, என்ன ஏரியா? கேகே நகர்ப்பா. கேகே நகரா? ஏ பஞ்சி, என்ன மாப்பிள? அன்னைக்கு நம்ம வண்டியில ஒருத்தர் ப்ளூ சொக்கா போட்டுன்னு இது இந்த கேகே நகர்ல வீடு ஒன்றுன்னு சொன்னாரு. யாரு மாப்பிள? அதான்டா, அது போன் விட 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாரு. ஆமா ஆமா ஆமா. அந்த பாட்டி நம்பர் இருக்குதா? இருக்கு மாப்பிள. பாட்டிக்கு போனை போடு. இந்த ஃபோன் பண்றேன். ஹலோ சார், அன்னைக்கு ஆட்டோல வந்தீங்களே நீங்க, 500 ரூபாய் கூட ரீசார்ஜ் பண்ணீங்களே சார்? ஆமா சார். அந்த ஆட்டோவோட கிளி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நீங்க வீடு ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கதா சொன்னீங்கல்ல? ஆமா சார். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீடு விற்க போறார் சார். அப்படியா சார்? எந்த ஏரியா சார்? கேகே நகர் சார். பார்ட்டி இப்போ பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் சார். அப்படியா சார்? நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என் மச்சானை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன், பார்த்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்களா சார்? சரி சார், நாங்க பார்த்து பக்குவமா அனுப்பிச்சிடுறோம் சார். எந்த இடம் சார் வரணும்? சார் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வர சொல்லிருங்க. நான் பார்ட்டியோட அங்க வந்துடுறேன். கண்டிப்பா சார், நாங்க வர சொல்றோம் சார். சரி சார். மாப்பிள, பார்ட்டி ஓகே மாப்பிள. சார், பார்ட்டி அங்க வந்துருவாராம். நம்ம நேரா இப்ப அங்கேயே போயிருவோம் சார். சரிப்பா. சரி. ஓகே மாப்பிள, விரட்டி ஓட்டு. தம்பி, இந்த வியாபாரத்தை ரொம்ப நல்லபடியா முடிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா. இந்தாப்பா, இதுல 20,000 ரூபாய் கமிஷன் இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. நன்றிண்ணே. நல்லதுண்ணே. மாப்பிள, எப்படியோ 20,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டோம். ஆமா மச்சி. இல்ல மச்சி, நானே என்னடா டைம் என்ன இருக்குது, பணம் செய்யலன்னு பயந்து இருந்தேன். கடவுளா பார்த்து நம்ம இப்படி ஒரு மேட்டர் மீட் பண்ணி கொடுத்துட்டாரா. சூப்பர்ரா மாப்பிள. நம்ம இனிமேல இந்த வேலையும் பாப்போம் மாப்பிள. ஆமா மச்சி, கண்டிப்பா. இனிமே நம்ம ரியல் எஸ்டேட் சேர்த்து பண்றோம். எஸ், டன் மாப்பிள. தண்ணே. மாப்பிள, இங்க ஒரு டூலெட் போர்டு இருக்கு மாப்பிள. 2 வீடு இருக்கு. யாராவது கேட்டா சொல்லுவோம். அண்ணா ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்கண்ணா. இதோ பண்ணிடுறேன். நம்பர் சொல்லுமா? 7358. 358. ஐயோ மாப்பிள, சொல்லவே மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணியிருந்தான்டா. இல்ல, இந்த ஐடி கம்பெனிக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆட்டோ ஓட்டிங்களான்னு கேட்டான்டா. போட்டவும் சொல்ல வேண்டியதுடா. சொல்லிட்டேன் மாப்பிள, ஆனா ஓன்ட்ட சொல்றதுக்கு தான்டா மறந்துட்டேன். போடா நீ வேற. சரி போ, நேரா அவனை பார்த்தே பேசிடுவோம். தூக்கமா வருது மாப்பிள. என்னடா தூக்கம் வருது? வேலையே 5 நாளுக்கு அப்புறம் தான் வந்தோம். டேய், அதான் இன்னைக்கு அந்த வீட்டு மேட்டர் முடிச்சு கொடுத்தோம்லடா. அது வேற. அத்தியும் குழப்பிக்காத முடி. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு ஆகணும். நைட்டு லோடு அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், எக்ஸ்ட்ரா துட்டு வரும்டா. ஏய், எக்ஸ்ட்ரா துட்டு வரும்னா வா பாட்டு வரலாம். சரி பண்ணிடுவோம். சரி ஓகேண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னப்பா நேற்று லோடு குத்தா அதே மாதிரி நீ குத்தா நல்லா இருக்கும். லோடு வந்திருக்கு தம்பி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்பதான் இறங்கிட்டு இருக்காங்க, வந்ததும் உனக்கு கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. வண்டி அங்கே போட்டுருக்கேன், வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. வாடா. மாப்பிள, தூக்கமா வருதுடா, கை கால்லாம் வலிக்குதுடா. புரியுது மச்சி, புரியுது. சீக்கிரம் போயிடலாம். அப்படியா? போயிடலாமா? போய் குளிச்சுட்டு மறுபடியும் வந்துடும். 1/2 மணி நேரத்துல போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் வந்துருவோமா? என்னடா அதான் சொன்னல, லோட் அடிச்சா எக்ஸ்ட்ரா பணம் வரும்னு அத்தே சொன்னுக்கிறேன். சரி மாப்பிள. தூங்கி வலியதை போடா, போய் டீ சாப்பிடணும். அப்போ சரி. அப்படியே லோடு வந்துச்சு. அதானே பார்த்தேன்.
என்னடா பாசமா டீ சாப்பிட்டு வாடான்னு சொல்றியேன்னு உன் வேலையை நான் தானே அனுப்புவ உங்ககிட்டலாம் என்னை தவிர வேற யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. இவன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்மளும் உயிரை வாங்குறான். என்ன ஏற்கனவே தூங்குறோம், இன்னும் இருட்டா இருக்கு. இதுல டீ கடையை தேடுறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு. அந்த வண்டி தானே? அப்படியா? வாங்கண்ணே. இவன் தானே அது? யோ வெளியே வா. உன்னதான் வெளியே வா. சொன்னா லோடா என்ன லோடு? யாரா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்னன்னா நீ மேட்ரு சொல்லு. லோட் அடிக்கிறியாம? ஆமா அடிக்கிறேன். என்னதுக்கு இப்போ? பாத்தீங்களாண்ணே எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. ஏய் காட்டு பண்ணி மூஞ்ச பரதி அவன் இவனாச்சு வாயில வச்சிரும் சொல்லிட்டேன். சொன்னா என்ன பண்ணுவ? அடிங். ஏய் முருகா அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன். தம்பி இனிமே இங்க லோட் அடிக்கிற வேலை வச்சுக்காத. அப்படியாண்ணா? அத்தை சொல்றது நீ யாருண்ணா? நான் யாரா? நான் வந்து யூனியன் தலைவர். பாடுற என்ன யூனியனே? என்னத்துக்கு நீ தலைவர்? லோடா ஏத்தவனா சொல்றதுலாம் ஒரு யூனியன், அதுக்கு நீ தலைவரா? தம்பி இங்க மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் ஒரு யூனியன் இருக்கு. லோட் ஏத்துற டெம்போ லாரிகளுக்கும் ஒரு யூனியன் இருக்கு. அதோட தலைவர் தான் நானு. இந்த மார்க்கெட்டுக்குள்ள எல்லாரும் லோட் ஏத்திட முடியாது. யூனியன் ஆட்கள் மட்டும்தான் லோட் அடிக்க முடியும். இந்த தொழிலை நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. நீங்க இப்படி திடீர்னு வந்து லோட் ஏத்துனீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அச்சோ என்னன்னு கேட்க வந்தா ரொம்ப திமிரா பேசுற. இல்ல சார்னா சத்தியமா இப்படிலாம் ஒரு மேட்ரு இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதுன்னா ரொம்ப தப்பு தான். அடுத்தவங்களோட பொழப்பை கெட்டு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். இனிமேல் நான் லோட் அடிக்க மாட்டேன்னா ரொம்ப சார்ண்ணே. இனிமே அடிக்க மாட்டானா? நேத்து அடிச்சதுக்கு தம்பி ஒரு 4000 ரூபாயை யூனியன்ல ஃபைனா கட்டிட்டு போப்பா. 4000 ரூபா? நான் சொன்னல இனிமேல் நான் லோட் அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீ 4000 ரூபா கட்ட என்னன்னு அர்த்தம்? வேலைக்கு நான் சொன்னேன். ஏய் என்ன அது? தர மாட்டியா? அனுமதி இல்லாம மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு திமிரா வேற பேசுறியா நீ? என்ன பணத்தை? ஏய் என்ன உன் காட்டு பண்ணியாண்ட சொல்லி வை. ரொம்ப நக்கலா பேசினுக்குது. மரியாதை கிட்ட சொல்லிட்டான். அவள் தான் உனக்கு உன்லாம் என்னடா பேச்சு? அதான் பாக்கெட்ல பணம் இருக்கேன், நான் எடுத்துக்கிறேன். விடுங்கடா. யாருமா நீ? இவரோட வைஃப்ங்க. என்ன இவன் தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்றான்? இங்க எல்லாருக்கும் ஒரு யூனியன் இருக்கு. அது பிரகாரம் தான் நடக்கும். இன்னொரு தடவை ஒண்ணு அந்த பக்கம் பார்த்தா மரியாதை வைக்கிறது கூட்டிட்டு போமா. டேய் வாங்கடா போலாம். இனிமே மார்க்கெட் பக்கம் வந்தா போனே அவ்வளவுதான். பணத்தை எடுக்க ஒண்ணுல விடுறா. பணத்தை எடுக்க பார்த்தாடா இடைய முடியல. இப்படி தேவையில்லாம எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க? ஒண்ணும் இல்லைங்க, 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும், அதான் முக்கியம். நீங்க வாங்க முதல்ல. எதுக்குடா உனக்கு வேண்டாத வேலையெல்லாம்? ஏன் இப்படி அனாவசிய பிரச்சனை இல்ல மாட்டீங்க? நீ உண்டும் வேலை உண்டும் பேசாம இருக்கலாம்ல? மார்க்கெட்ல போய் நீ யாரா மூட்டையெல்லாம் தூக்கி சொல்றான்? அவன் பேசாம இருப்பானா? அன்னைக்கு வரத்தானே வருவான். பார்த்து வலிக்கு போ. என்ன மாமா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க? ஏமா அவன் ஏற்கனவே அடிபட்ட வேதனையில இருக்கான், பிரச்சனையில இருக்கான். இப்ப கேட்க வேண்டிய கேள்வியாமா அது? போமா உன் ரூமுக்கு போமா. போமா உன் ரூமுக்கு போமா. இந்த வர்றா இப்படிதான் அடிபட்டு சம்பாதிக்கணும்னு நீ சம்பாதிக்கவே வேணாம்டா. எதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற? வேதா சொல்லிட்டாங்கிறதுக்கா இப்படி எல்லாம் பண்ணாதரா கண்ணா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்ல? மாமா சொல்றதும் சரிதாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நல்லா சொல்லுமா. பழைய மாதிரி
ஆட்டோனாலே போதும். என் பொண்டாட்டி சொல்லிட்டான்னு அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு தீவிரமா இருக்கிறது நல்ல விஷயம் தான்டா. அதுக்காக இப்படியா? உன்னோட நம்பிக்கையை நான் குறைக்க விரும்பலடா. ஆனா என் பையனோட உடம்பு தானே எனக்கு ரொம்ப முக்கியம். நீ நல்லா இருக்கணும்டா. ஆமாங்க, உடம்பு நல்லா இருந்தா தானே உழைக்க முடியும். எங்களுக்கு காசு பணத்தை விட நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தாங்க முக்கியம். பாருங்க, இப்படி அடிச்சிருக்காங்க. இத பாக்குற சக்தி எனக்கு இல்லைங்க. நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தெம்பு இல்ல. இந்த நிலைமையில எப்படி ஆட்டோ ஓட்டுவீங்க? அதே டாக்டர் சொல்லிருக்காருல்ல, அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. இல்ல வேதாஜி, டேய். நான் நீ வேலைக்கு போக வேணாம்னா போக வேணாம். போட ரூமுக்கு போ. போமா, கூட்டி போமா. அதான் மாமா சொல்றாருல்ல, வாங்க. ₹1,00,000 ஒரே வார்த்தை சம்பாதிச்சு காட்டுங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன். உங்களாலையும் சம்பாதிக்க முடியும்னு. என் மேல உண்மையான அன்பு இருந்தா எதுக்காக அந்த 1,00,000 சம்பாதிச்சு காட்டுங்க. என்ன பெரிய யோசனை? போனா போ, ரூமுக்கு போ. போமா, போமா, கூட்டி போமா. இல்லப்பா. வாங்க, போடா, போ, ரெஸ்ட் போ. எடுங்க, வாங்க. மெதுவா கை பிடிச்சு கூட்டி போமா. மெதுவாடா, மெதுவாடா. ஏங்க, என்ன பண்றீங்க? என்னால முடியும் வேதாஜி, கண்டிப்பா என்னால முடியும். நான் இன்னைக்கு வேலைக்கு போயே தீருவேன். இந்த நிலைமையில எதுவும் பண்ண வேண்டாங்க. தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. என்னால முடியாதுன்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. என்னாலும் சரி, எனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல, என் உயிரை போனாலும் பரவாயில்ல. இந்த சவாலை நம்ம ஜெயிச்சு ஆகணும். நம்ம எப்படி கலாச்சா அவன் முன்னாடி நீங்க தலை வந்து கெத்தா நிக்கணும் வேதாஜி. உங்களோட ஒட்டுமொத்த கௌரவம் இதுல இருக்குது. உங்களை என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ போய் டிஃபன் எடுத்து வைங்க. நான் ரெடி பண்ணுவேன். நீ போ.